ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இப்பொழுதுதான். இப்பொழுதுதான் ஒரு விஷயம் நம்ம இப்போ தான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ், இப்பொழுதுதான். நெக்ஸ்ட் ஒன், இப்பொழுது வரை. இப்பொழுது வரை, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இப்பொழுது வரை, இப்போ வரைக்கும் இன்னும் வரல அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்பொழுது வரை இதை நம்ம இங்கிலீஷில் டில் நவ் அப்படின்னு சொல்லணும். டில் நவ், இப்பொழுது வரை. நெக்ஸ்ட் ஒன், இதுவரை இல்லை. இதுவரை இல்லை, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இதுவரை இல்லை. உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க. இதுவரை இல்லை. நாட் yet. நாட் yet, இதுவரை இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இனி இல்லை. ஒரு விஷயம் இனிமேல் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இனி இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நோ மோர். நோ மோர், இனி இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இங்கே இல்லை. இங்கே இல்லை, இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நாட் ஹியர். நாட் ஹியர், இங்கே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இதுவே அங்கே இல்லை, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அங்கே இல்லை. நாட் தேர். நாட் தேர், அங்கே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், உண்மையை பேசு. நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்லுவோம்ல, பொய் பேசக்கூடாது, உண்மையை தான் பேசணும் அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பீக் த ட்ரூத். ஸ்பீக் த ட்ரூத், உண்மையை பேசு. நெக்ஸ்ட் ஒன், பொய் பேசாதே. பொய் பேசாதே. டோன்ட் லை. லை அப்படின்னா பொய் அப்படின்னு அர்த்தம். பொய் பேசாதே, இதை நாம் இங்கிலீஷில் டோன்ட் லை அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நேர்மையாயிரு. நேர்மையாயிரு, இதை நாம் இங்கிலீஷில் பி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லணும். பி ஹானஸ்ட், நேர்மையாயிரு. அநீதி செய்யாதே. அநீதி செய்யாதே, இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ். டோன்ட் டூ இன்ஜஸ்டிஸ், அநீதி செய்யாதே. நெக்ஸ்ட் ஒன், திருப்தியாயிரு. திருப்தியாயிரு, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, பி சாட்டிஸ்ஃபைட். பி சாட்டிஸ்ஃபைட், திருப்தியாயிரு. நெக்ஸ்ட் ஒன், கண்ணை திறந்து பார். கண்ணை திறந்து பார், இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see. ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see, கண்ணை திறந்து பார். நெக்ஸ்ட் ஒன், வாயை திறந்து பேசு. வாயை திறந்து பேசு. ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்பீக். ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்பீக், வாயை திறந்து பேசு. நெக்ஸ்ட் ஒன், காது கொடுத்து கேள். காது கொடுத்து கேள், பெரியவங்களாம் சொல்லுவாங்களா, என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத காது கொடுத்து கேள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கிவ் இயர் அண்ட் லிசன். கிவ் இயர் அண்ட் லிசன், காது கொடுத்து கேள். நெக்ஸ்ட் ஒன், கை கொடுத்து உதவு. கை கொடுத்து உதவு, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கிவ் அ ஹேண்ட் அண்ட் ஹெல்ப். கிவ் அ ஹேண்ட் அண்ட் ஹெல்ப், கை கொடுத்து உதவு. நெக்ஸ்ட் ஒன், நல்லதை யோசி. நல்லதை யோசி அல்லது நல்லதை சிந்தனை செய் அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, திங்க் குட். திங்க் குட், நல்லதை யோசி. நெக்ஸ்ட் ஒன், நல்லதை சாப்பிடு. நல்லதை சாப்பிடு, இதை நம்ம இங்கிலீஷில் ஈட் வெல் அப்படின்னு சொல்லணும். ஈட் வெல், நல்லதை சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், உடற்பயிற்சி செய். உடற்பயிற்சி செய். டூ எக்ஸசைஸ். டூ எக்ஸசைஸ், உடற்பயிற்சி செய். நெக்ஸ்ட் ஒன், சீக்கிரம் தூங்கு. சீக்கிரம் தூங்கு, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்லீப் இயர்லி. ஸ்லீப் இயர்லி, சீக்கிரம் தூங்கு. நெக்ஸ்ட் ஒன், அதிகாலையில் எழுந்திரு. அதிகாலையில் எழுந்திரு, இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங், அதிகாலையில் எழுந்திரு. நெக்ஸ்ட் ஒன், தைரியமாக இரு. தைரியமாக இரு, நம்ம பிள்ளைங்கள்ட்டலாம் கண்டிப்பாகவே இந்த மாதிரியெல்லாம் நம்ம டெய்லியுமே சொல்லுவோம். எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா,
பி பிரேவ். பி பிரேவ். தைரியமாக இரு. நெக்ஸ்ட் ஒன். உன்னுடன் பேச முடியுமா? உன்னுடன் பேச முடியுமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, கேன் ஐ டாக் டு யூ? கேன் ஐ டாக் டு யூ? உன்னுடன் பேச முடியுமா? நெக்ஸ்ட் ஒன். முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயமா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, இஸ் இட் இம்பார்ட்டண்ட்? இஸ் இட் இம்பார்ட்டண்ட்? முக்கியமான விஷயமா? நெக்ஸ்ட் ஒன். நாளைக்கு பேசலாம். நாளைக்கு பேசலாம். டாக் டு யூ டுமாரோ. டாக் டு யூ டுமாரோ. நாளைக்கு பேசலாம். நெக்ஸ்ட் ஒன். நிறைய பேச வேண்டும். இதை எப்படி சொல்லலாம்? நிறைய பேச வேண்டும். A lot to talk about. A lot to talk about. நிறைய பேச வேண்டும். நெக்ஸ்ட் ஒன். கண்டிப்பாக பேசலாம். கண்டிப்பாக பேசலாம். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, லெட்ஸ் டெஃபினெட்லி டாக். லெட்ஸ் டெஃபினெட்லி டாக். கண்டிப்பாக பேசலாம். நெக்ஸ்ட் ஒன். எப்பொழுது வந்தாய்? எப்பொழுது வந்தாய்? நம்ம கேட்போம்ல, நீ எப்போ வந்த அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்போம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, when did you come? when did you come? எப்பொழுது வந்தாய்? நெக்ஸ்ட் ஒன். இப்பொழுது தான் வந்தேன். இப்பொழுது தான் வந்தேன். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கேம். ஐ ஜஸ்ட் கேம். இப்பொழுது தான் வந்தேன். நெக்ஸ்ட் ஒன். நீ ஏன் வரவில்லை? நீ ஏன் வரவில்லை? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, why didn't you come? why didn't you come? நீ ஏன் வரவில்லை? நெக்ஸ்ட் ஒன். வேலையில் இருந்தேன். ஒருவேளை நம்ம ஏதாவது ஒர்க்கில் இருந்தோம், அதனால் வர முடியல அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ நான் வேலையில் இருந்தேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாஸ் அட் ஒர்க். ஐ வாஸ் அட் ஒர்க். நான் வேலையில் இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன். சேர்ந்து செல்லலாமா? சேர்ந்து செல்லலாமா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கேன் வி கோ டுகெதர்? கேன் வி கோ டுகெதர்? சேர்ந்து செல்லலாமா? நெக்ஸ்ட் ஒன். என்ன சாப்பிட்டாய்? என்ன சாப்பிட்டாய்? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் டிட் யூ ஈட்? வாட் டிட் யூ ஈட்? என்ன சாப்பிட்டாய்? நெக்ஸ்ட் ஒன். நான் இன்னும் சாப்பிடவில்லை. நம்ம ஒருவேளை இது வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா, நான் இன்னும் சாப்பிடலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவின்ட் ஈட்டன் எட். ஐ ஹாவின்ட் ஈட்டன் எட். நான் இன்னும் சாப்பிடவில்லை. நெக்ஸ்ட் ஒன். ஏன் சாப்பிடவில்லை? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஏன் சாப்பிடவில்லை? why didn't you eat? why didn't you eat? ஏன் சாப்பிடவில்லை? நெக்ஸ்ட் ஒன். எனக்கு சாப்பாடு பிடிக்கவில்லை. எனக்கு சாப்பாடு பிடிக்கவில்லை. இது நம்ம இங்கிலீஷில் didn't like the food. didn't like the food. சாப்பாடு பிடிக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன். என்னுடன் சாப்பிடவா? என்னுடன் சாப்பிடவா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, கம் ஈட் வித் மீ. கம் ஈட் வித் மீ. என்னுடன் சாப்பிடவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.